கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசுவென்று பிறந்ததாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசுவென்று பிறந்ததாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்க வந்ததினாலே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராப்பா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராப்பா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயம் இல்லையே.
கோலம் எடுத்திட்டார் மாட்டு தொழுவில் தாழ்மையாய் கன்னி மடியில் தவழ்கிறார் அளவிட முடியா அன்பின் செயலிது இவ பாலன் இயேசு பிறந்திட்டார் அடிமை கோலம் எடுத்திட்டார் எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம் மேலமுலக
பாடலுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து
எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் பூலோகமெங்கும் ஓர் செய்தி மேலோகமெங்கும் வெண் செய்தி பூலோகமெங்கும் ஓர் செய்தி மேலோகமெங்கும் வெண் செய்தி நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி நீர் வாழும் மெய் ஜோதி நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி நீர் வாழும் மெய் ஜோதி மகிமை என்றென்றும் செல்வேன் உந்தன் கிருபையை மேன்மையை கண்டேன் உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன் உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன் நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே பரலோக வாழ்வென்றே நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே பரலோக வாழ்வென்றே என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் அல்லேலூயா துதி பாடு அன்று அமலன் பிறந்தோர் பாடு அல்லேலூயா துதி பாடு அன்று அமலன் பிறந்தார் பாடு மோட்ச வாசலை திறந்தோர் பாடு மென்னாலும் புகழ் பாடு மோட்ச வாசலை திறந்தார் பாடு என்னாலும் புகழ் பாடு என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம்
குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார். ஒரு குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். உன்னத தேவன் பிறந்தார். உலகின் இரட்சகராக பிறந்தார். உன்னத தேவன் பிறந்தார். உலகின் இரட்சகராக பிறந்தார். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. ஆண்டவர் இயேசு பிறந்தார். புவி மானிட மகிழ பிறந்தார். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. வானவர் இயேசு பிறந்தார். புவி மானிட மகிழ பிறந்தார். வானவர் இயேசு பிறந்தார். புவி மானிட மகிழ பிறந்தார். புவியாளும் மன்னவன் மாடடை குடிலில் பிறந்தார். மாடடை குடிலில் பிறந்தார். வானவர் இயேசு பிறந்தார். புவி மானிட மகிழ பிறந்தார். வானவர் இயேசு பிறந்தார். புவி மானிட மகிழ பிறந்தார். சந்தோஷம்தான் சொல்ல போன எங்களுக்கும் கும்மாலந்தான். பிள்ளைகளும் மாற்றங்கள் தான். தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் தையா இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் தையா இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். வானிலே விடிவெள்ளி கண்டு அங்கே ராயர்கள் மூவரும் கர்த்தரை பணிந்து மெய்ப்பர்கள் தூதனை கண்டு அவர் சொல்லிய செய்தியை கேட்டுமே நிற்கிறார். பாப்பா சின்ன பாப்பா நான் சொல்லுறதை கேட்டு கணும் டீப்பா. கர்த்தர் பிறந்த நாளே கருணை உண்டுதானே களிப்புடனே இங்கே கண்டிடுவாய் நீயும் நானும் நீயும் சேர்ந்து இந்த செய்தி சொன்னால் நாடெல்லாம் கேட்டிடுமே. நாம் எல்லாம் கண்டு கொள்ளுவோம் நாதனை நாம் எல்லாம் புகழ்ந்திடுவோம். கர்த்தர் பிறந்த நாளினிலே சந்தோஷம்தான் சொல்ல போன எங்களுக்கும் கும்மாலம்தான். பிள்ளைகளும் மாற்றங்கள் தான். தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் தையா இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். பாவங்கள் போக்கிட வந்தான் ஐயா பகர்ந்திட்டேன் பாவி நான் தயவாக கேளு. பரமனின் பண்பினை பாரு ஆக பணிவுடன் கூறினேன் கேளு. இப்போது தம்பி சின்ன தம்பி நான் சொல்லுறதை கேட்டு கணும் தம்பி. மானிடர்கள் மகிழ மானிடத்தில் வந்தார் மகிழுடனே ஆடி மன்னனை நாம் பணிவோம். நானும் நீயும் சேர்ந்து இந்த செய்தி சொன்னால் நாடெல்லாம் கேட்டிடுமே. நாம் எல்லாம் கண்டு கொள்ளுவோம் நாதனை நாம் எல்லாம் புகழ்ந்திடுவோம். நாம் எல்லாம் கண்டு கொள்ளுவோம் நாதனை நாம் எல்லாம் புகழ்ந்திடுவோம். கர்த்தர் பிறந்த நாளினிலே சந்தோஷம்தான்
சொல்ல போன எங்களுக்கும் கும்மாலம்தான், பிள்ளைகளும் மாற்றங்கள் தான். தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் தையா, இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் தையா, இப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். அது அன்பின் தாமரை முட்டு, புது வெள்ளி வான் பிறை
மனுக்கோலம் எடுத்தாரே. நாம் எல்லாம் ஒன்றை கூடி போற்றுவோம், உலகெங்கும் இயேசு பிறப்பை கூறுவோம். நாம் எல்லாம் ஒன்றை கூடி போற்றுவோம், உலகெங்கும் இயேசு பிறப்பை கூறுவோம். மனமார்ந்த உள்ளம் மகிழ, மனமார்ந்த உள்ளம் மகிழ. நனநனா, 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 நனநனா. மலர்களே, வண்ண பறவைகளே, நல்ல செய்தி ஒன்று கேளுங்கள். ஜனங்களே, பூமியின் குடிகளே, விண்ணின் மகிமை ராஜா பிறந்தாரே. நாம் எல்லாம் ஒன்றை கூடி போற்றுவோம், உலகெங்கும் இயேசு பிறப்பை கூறுவோம். நாம் எல்லாம் ஒன்றை கூடி போற்றுவோம், உலகெங்கும் இயேசு பிறப்பை கூறுவோம். மனமார்ந்த உள்ளம் மகிழ, மனமார்ந்த உள்ளம் மகிழ. நனநனா, 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 நனநனா. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I
பாடலுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். Praise the Lord. The scripture reading for our meditation this evening is taken from Isaiah chapter 9 verses 1 to 7. Isaiah chapter 9 verses 1 onwards. Nevertheless, there will be no more gloom for those who were in distress. In the past, he humbled the land of Zebulun and the land of Naphtali, but in the future, he will honor Galilee of the nations by the way of the sea beyond the Jordan. The people walking in darkness have seen a great light. On those living in the land of deep darkness, a light has dawned. You have enlarged the nation and increased their joy. They rejoice before you as people rejoice at the harvest, as warriors rejoice when dividing the plunder. For as in the day of Midian's defeat, you have shattered the yoke that burdens them, the bar across their shoulders, the rod of their oppressor, every warrior's boot used in battle, and every garment rolled in blood will be destined for burning, will be fuel for the fire. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the greatness of his government and peace there will be no end. He will reign on David's throne and over his kingdom, establishing and upholding it with justice and righteousness from that time on and forever. The zeal of the Lord Almighty will accomplish this. And here ends the scripture reading. Praise be to God. Check, hello, check. கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். பல நிலைமைகளிலே நாம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காலம்.
ஒருவேளை நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்டு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். தயவு செய்து இந்த பக்கத்தில் பேசாம இருங்க, அமைதியா இருங்க. என்ன சத்தம்? வேதத்தை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இப்படி என்றால் கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? ஆண்டவர் நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். God has given us His only begotten Son. That is Christmas. இன்னும் சுருங்க சொல்ல வேண்டுமானால் ஒருவர் இவ்விதமாக சொல்கிறார், giving and forgiving is Christmas என்று. கொடுப்பது, மற்றவர்களை மன்னிப்பது கிறிஸ்மஸ் என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், God so loved the world, that is why He gave His only begotten Son என்று ஆங்கிலத்திலே நாம் படிக்கிறோம். தேவன் நம்மை அதிகமாக நேசித்தபடியினாலே அவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். திருமணமாகிறது, குடும்பம் அமைகிறது, குடும்பத்திலே குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடனே பெற்றோர் யோசிக்கிறாங்க, ஆண் பிள்ளை என்றால் இவன் ஒரு மருத்துவனாய் இருக்க வேண்டும், வர வேண்டும், இல்லாவிட்டால் இவன் ஒரு பொறியாளனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இரண்டாவது, இப்போ ஒன்றுதான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. அரசாங்கமும் அதிக பிள்ளைகளை பெறுவதற்கு சொல்லலை, பெர்மிஷன் கொடுக்கலை, நாமும் கூட விரும்புகிறதில்லை, இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பல்கி பெருகி என்ன செய்யுங்க, பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் அதை செய்துட்டு இருக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒருவேளை செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் மிகையாக. God so loved the world that He gave His only begotten Son. அருமையானவர்களே, அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம செய்கிற ஒரு காரியம் என்ன? கிவிங். சிநேகிதியை அதிகமாக நேசிக்கிறேன், சிநேகிதனை அதிகமாக நேசிக்கிறேன் என்றால் எப்படி வெளிப்படுத்துகிறது? சிநேகிதிக்கு கல்யாணம் வருகிறது, சிநேகிதனுக்கு கல்யாணம் வருகிறது. அப்போதான் என்னுடைய ரியல் அன்பு, என்னிடத்தில் இருக்கிற உண்மையான அன்பு வெளிப்படையாக தெரியும், இல்லையா? உண்மையாகவே நாம் நேசிக்கிற ஒருவருக்கு திருமணம் என்றால், அவருக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? கணக்கு பார்க்கிறதே இல்லை, கணக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா the mutual love has to grow. உண்மையான ஒரு அன்பு, ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பு வளர வேண்டும்.
ஆண்டவர் என்னை நேசித்தார், உன்னை நேசித்தார், நம்மை நேசித்திருக்கிறார். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே என்னுடைய அன்பு வளர்கிறதா, பெருகுகிறதா என்பதை நாம் சிந்திக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையில் ஆங்கிலத்திலே நாம் படிக்கிறோம், there is no room in the inn. தமிழிலே சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாததினாலே என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, சத்திரத்திலே இடமில்லை. God has no place to be born on this earth. அவர் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லை. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்கு, கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. There is no room for the Son of Man to relax or to lie down. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிறப்பதற்கு இடமில்லை, வாழ்க்கையில வளர்வதற்கு இடமில்லை, ஓய்வெடுக்க இடமில்லை, ஒன்றுக்குமே இடமில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கு எந்த இடத்தை கொடுக்கிறோம்? நம்ம உள்ளத்திலே அவருக்கு இடம் உண்டா? நம் உள்ளத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்றால், நான் இன்றைக்கு செய்கிற அநேக காரியங்களை நான் செய்ய மாட்டேன். நான் இன்றைக்கு பேசுகிற அநேக வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். நான் இன்றைக்கு போகிற அநேக இடங்களுக்கு நான் போக மாட்டேன், செல்ல மாட்டேன். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில இடம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில இடம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில இடம் உண்டா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? Do you not know that you are the temple of God? கடவுளுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? I want to ask you a question today. Lord lives in your heart or not? You have to find it out. ஆண்டவர் என் உள்ளத்திலே வாழுகிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? என் வாழ்க்கையில நான் அநேக பொய்களை சொல்லிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை திருடனை பார்த்து நாம் கேட்டோமானால் அவன் சொல்வான், நான் திருடிக்கொண்டே இருக்கிறேன். நாம் திருடுகிறோமா? திருட்டு எண்ணங்கள் என்னிடத்தில் உண்டா? கர்த்தருக்கு கனவீனத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Are we honoring God? Are you honor God? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்களும் நானும் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கும்போது வேதனை அளிக்கிற
ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கு நியாயமுள்ள நீதிபதியுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற நாம் யாருக்கு முன்னால கை கட்டிட்டு நிற்கும் தெரியுமா? அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக, அநீதி உள்ள உலகத்திற்கு முன்பாக நாம் கை கட்டி நிற்கிறோம். அன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவன்னா பொய் பேச மாட்டான். If he is a Christian, I can trust him. We can trust him. Are you a trustworthy person? நீங்க நம்பக்கூடிய ஒருவர் தானா? சிந்தியுங்கள். நான் ஆண்டவர் நம்பக்கூடிய ஒருவளாக இருக்கிறேனா? Am I a person who can be trusted? உலக மனிதர்கள் என்னை நம்ப முடியுமா? என்னுடைய நண்பர்கள் என்னை நம்ப முடியுமா? என்னுடைய பெற்றோர் என்னை நம்ப முடியுமா? பெற்றோருக்கு தெரியாம இவ்வளவு காரியங்களை பிள்ளைகள் செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக மறைக்கிறோம் இல்லையா? We hide many things before the children. We say lies to the children. They are learning from me, from you. Don't forget it. அவர்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறது நான் தான், நீங்க தான், நாம் தான். அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு உன் உள்ளத்தில் இடம் உண்டா? அன்றைக்கு அவர் சத்திரத்திலே பிறப்பதற்கு இடமில்லை. There was no room in the inn, and also he has no place to lie down on this earth. இந்த உலகத்திலே அவர் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார், நன்மைகளை செய்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடனுடைய காதை திறந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். He was doing good to the humanity. But what the humanity did to him, they crucified him. They crucified him. We crucified him. He died on our behalf. உங்களுடைய இடத்திலே, என்னுடைய இடத்திலே கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து மரித்தார். அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு கல்லறை இல்லை. அவருக்கென்று ஒரு கல்லறை இல்லை. ஒருவேளை பம்பே சூழ்நிலை வித்தியாசம். எங்கள் ஊரில் குடும்ப கல்லறை உண்டு. ஒருவேளை உங்களுடைய ஊர்களிலும் இருக்கலாம். சபையிலே கல்லறை தோட்டம் உண்டு. இங்கே ஏதோ ஒரு கல்லறை தோட்டம். அந்த தோட்டத்தில் 18 நாட்கள் தான் படுக்க முடியும். 18 நாட்கள் படுத்த பிறகு வேணுமா எடுத்துட்டு போ, இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து அதை மாற்றிடுவோம்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்டியில் வைக்கிறாங்க. பல நிலைமைகளிலே
இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, he has no tomb for his own. சுருங்க சொல்ல வேண்டுமானால் he owned nothing. யார் இவரு? Who is he? He is the creator. உங்களையும் என்னையும் படைத்தவர். He is the creator God. He is the one who has given you life. He has given me life. Why? To live for his glory. To glorify him. அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கிடைத்த எல்லாவற்றையும் வைத்து நாம் என்ஜாய் பண்றோமே தவிர கடவுளை நாம் கனம் பண்ணவில்லை. கர்த்தருக்குரிய கனத்தை நான் செலுத்தவில்லை. ஆகையினாலே என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில நஷ்டம், என் வாழ்க்கையில பலவிதமான பாடுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரை இரட்சகராக மீட்பராக அறிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அவருக்கு வாழ்க்கையில இடமளித்து அவரை வாழச் செய்வதற்கு இந்த ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் இஸ் கிவிங். Christmas is not receiving, is giving. Why? God has given His only begotten Son. யார் யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சிலாக்கியத்தை அவர் தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் சிலராக நாம் கூடி வந்து இருக்கிறோம். இதுவரையிலும் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸில் நான் இடங்கள் காலியாக இருந்தது பார்த்ததில்லை. This is the first time. This is the first time in Bombay I see the vacant chairs during the time of carol service. I do not know why. ஒருவேளை நான் ஆண்டவரை நேசிக்காததுனால எனக்கு இதை பற்றி கவலை இல்லையோ எனக்கு தெரியல. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் வரணும், இன்னைக்கும் வரணும், கஷ்டம் என்று நினைத்து வரவில்லையோ எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் சரிதான். If there is no room in your heart, if there is no room for Jesus in your home, in your total life, then he will be a unwanted guest. உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் கிறிஸ்து இல்லை என்றால் அவர் ஒரு தேவையில்லாத விருந்தினராக இருக்கிறார். அநேக வீடுகளிலே போட்டிருப்போம், Christ is the head of this house. சில எழுதியிருக்கிறாங்க ஃபேமிலின்னு எழுதியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அவர் அன்வாண்டட் கெஸ்டாக இருக்கிறாரா? தேவையில்லாத ஒரு விருந்தினராக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவருக்கென்று என் வாழ்க்கையை தத்தம் செய்திருக்கிறேனா?
இன்றைக்கு இயேசு அதை உன்னிலே விரும்புகிறார், என்னிலே விரும்புகிறார், நம்மிலே விரும்புகிறார். அவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுக்க நாம் ஆயத்தம் தானோ? அப்படி என்றால் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை, வரப்போகிற நாட்களின் ஆராதனைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்து உன் உள்ளத்திலே, உன் இல்லத்திலே, என் இல்லத்திலே, என் உள்ளத்திலே வாழ்வதற்கு இடம் தருவேனா, கொடுப்போமா? அப்படி என்றால் you will be blessed, I will be blessed, we all will be blessed. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருக்கு உள்ளத்திலே இடம் அளித்தோமானால், நம்முடைய வீட்டில் இடம் அளித்தோம் என்றால் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை வாலாக்காமல் என்ன செய்வார்? தலையாக்குவார். நம்ம எல்லாருக்கும் தலையாகணும்னு ஆசை. அருமையானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவருக்கு வாழ இடம் கொடுப்போம். கிறிஸ்துவின் நற்கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் கொடுப்போம். அவர் தந்திருக்கிற சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அவர் தந்திருக்கிற சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்படி என்றால் என் மூலமாக நான் வாழுகிற சொசைட்டி, நான் வாழுகிற சமுதாயம், நான் இருக்கிற பகுதி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்பொழுது சகோதரர் ரபி அண்ட் குரூப் ஒரு பாடல் பாடப் போகிறார்கள். அதைத் தொடர்ந்து சண்டே ஸ்கூல் டான்ஸ் ஒன்று நடைபெற இருக்கிறது. அப்புறம் வாலிபர்கள் ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்கிட் இருக்குது, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஸ்கிட். இவைகளை நாம் பொறுமையாக தரித்திருந்து ஜெபத்தோடு இவைகளை காணுவோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்பெஷல் சாங் பை சகோதரர் ரவி and his group. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம்.
மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமை தேவன் நீர்தானே, அந்த மகிமை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தைய கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தைய கேட்டு நாங்க நடப்போம். போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே.
நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. தாயின் கருவினில் தாங்கிக் கொண்டவர், துள்ளும் வயதில் பாதுகாத்தவர், பள்ளி பருவத்தில் கல்வி தந்தவர், நடக்க சொல்லி கற்று தந்தவர். வாலிபம் என் வாலிபம், பரிசுத்தாவி கிருபையாலே நிறைந்த வாலிபம். ஆனந்தம் பேரானந்தம், கல்லூரி வாழ்க்கையில் இயேசு வேண்டும். காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கே ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். தேசம் விட்டு தேசம் போக வைத்தவர், பட்டம் பதவி வாங்கி தந்தவர், உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்விமானின் நாவை தந்தவர். நாளுமே என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. நாளுமே என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கே ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே.
யாவும் மறைந்திடும், ஒளி எங்கும் பரவிடும். இதையாவரும் காணவே உம் வருகை உணர்ந்திடும். என்னை வீழ்ந்திட தாழ்ந்திட யார் யார் நினைப்பினும் உன்னன் பார்வையில் பாதையில் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்ந்திட தாழ்ந்திட யார் யார் நினைப்பினும் உன்னன் பார்வையில் பாதையில் தேடல் வேண்டுமே. ஒட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. அன்னைமடி மீது நீயும் கவல கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தனர். மாட்டுத் தொழுவமாய் எந்த நுள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. மூவர் கீழ்தேசம் வீட்டு வந்தோர் வெகு தூரம் கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம் ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள்.